الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. بواب الباب إمام محمد بن عبد الوهاب رحمه الله في كتابه كتاب التوحيد قول الله تعالى ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه. இணைத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக கிதாபு தௌஹீதுடைய பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு வசனத்தை கொண்டாக இருக்கின்றது. சூரத்துல் ஆராஃபுடைய 180வது வசனம். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டே நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள், அவனை அழையுங்கள். அவனுடைய திருநாமங்களை தவறாக பயன்படுத்துவோர்களை புறக்கணித்து விட்டு விடுங்கள், அவர்களுடைய செயல்களுக்காக அவர்கள் தக்க கூலி கொடுக்கப்படுவார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய திருநாமங்களும் அவனுடைய தன்மைகளை பற்றி இங்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார். இங்கு ஷேக் உசைமி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த விளக்குரையில் தெரியப்படுத்தும் பொழுது முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் தௌஹீதுடைய விஷயங்களை விளக்கி கொண்டே இருந்தாங்க. ஒன்று இது தௌஹீது ருபூபிய்யா, அடுத்ததாக தௌஹீதுல் உலூஹிய்யா. இந்த இரண்டையும் தெரியப்படுத்திவிட்ட பிறகு மூன்றாவது தௌஹீதுல் அஸ்மாஹி வஸ்ஸிஃபாத், தௌஹீதுல் அஸ்மாஹி சிஃபாத்தை பற்றி இங்கு தெரியப்படுத்துகின்றார்கள். இங்கு தௌஹீதுல் அஸ்மாஹி வஸ்ஸிஃபாத்துடைய நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்தில் பார்க்கும் பொழுது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கை, அல்லாஹு தஆலா உடைய அழகிய திருநாமங்களும் பரிபூர்ண பண்புகளும் உள்ளன. அதை எப்படி நாம் நம்பிக்கை கொள்வது? அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி வர்ணித்தானோ தன்னுடைய வேதத்தில். ஏனென்றால் அல்லாஹை பற்றி அவனை தவிர அறியக்கூடியவன் வேறு யாரும் இல்லை அதிகமாக. அப்ப அல்லாஹ் தன்னை பற்றி எப்படியெல்லாம் வர்ணித்திருக்கின்றானோ, என்னென்ன விஷயங்கள்லாம் அவனிடம் இருக்கின்றதோ, அவனுடைய உள்ளமை பற்றியும் அவனுடைய பெயர்களை பற்றியும் அவனுடைய தன்மைகளை பற்றியும் நாம் அப்படியே நாம் ஈமான் கொள்வோம். அதில் 4 தவறான கொள்கையிலிருந்து நாம் விலகி இருப்போம். ஒன்று தக்ஈஃப். தக்ஈஃப் என்பது எப்படி என்று கேட்கக்கூடிய கைஃப, அல்லாஹுடைய திருநாமங்களும் தன்மைகள் உள்ளதுன்னா அது எப்படி இருக்கின்றது என்று அதை கேட்பதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது தாத்தில், இது புரியல என்று நிராகரிக்க கூடாது, அதிலிருந்தும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். மூன்றாவது தம்சீல், அல்லாஹுடைய சில தன்மைகள் மனிதனுடைய மத்தியில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால அப்ப அல்லாஹுடைய தன்மையும் படைப்பினங்களுடைய தன்மையும் இரண்டும் ஒன்று ஒப்பிட்டும் நாம உவமையை கற்பித்து விடக் கூடாது. அதே போல நான்காவது தஅவீல். தஅவீல் என்று சொல்லும் பொழுது அர்த்தத்தை மாற்றுவது. அல்லாஹ் கூறிய ஒரு வார்த்தையை விட்டுவிட்டு இதற்கு இப்படி அர்த்தம் கிடையாது, இதனுடைய அர்த்தம் தனியானது என்று தெரியப்படுத்துவது. இது அனைத்திலிருந்தே நாம் விலகி இருப்பதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. அப்போ முதல் விஷயம், அல்லாஹ் எதை தனக்காக அவன் கூறினானோ தன்னை பற்றி அப்படியே ஈமான் கொள்ள வேண்டும். அதே போல தன்னை பற்றி எதெல்லாம் இல்லை என்று கூறினானோ, தன்னை பற்றி எதெல்லாம் இந்த விஷயம் என்னிடம் இல்லை, அல்லாஹு தஆலாவுக்கு தூக்கமோ சிற்றுறக்கமோ கலைப்போ இப்படி என்ற விஷயம் எதுவுமே இல்லை, அவன் யாரை போன்றவும் கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷை வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் யாரை போன்றவும் கிடையாது என்று கூறினானே, அதை நாம அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளும். அவனுக்கு ஓமை கற்பிப்பதோ எடுத்துக்காட்டு கூறுவதோ அல்லது இது மாதிரி சில படைப்பினங்களுடைய உருவத்தை அல்லாஹுக்கு கொடுப்பது என்பது கூடாது. இப்போ முதல் அளவுகோல் இது, அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி வர்ணித்தானோ அப்படியே நாம் ஈமான் கொள்வது. ஏனென்றால் நாம் பொதுவாக நம்முடைய சமூகத்தில் அல்லது மத்தியில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் அவனை பற்றி அவன்தான் அதிகமாக அறிவான். அப்போ அவன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அவன் அதிகமாக அறிந்திருப்பான். யாரை விட? பக்கத்துடைய
சிநேகிதனோ, அவனுடைய தோழனோ, அவனுடைய பெற்றோர்களோ. இப்போ இங்கு அல்லாஹு தாலாவுக்கு உயர்ந்த எடுத்துக்காட்டு, அல்லாஹ் தன்னை பற்றி அழகாக வர்ணித்திருக்கின்றான். என்னுடைய தன்மை இப்படி, நான் இப்படி என்று ஆயத்துல் குர்சியிலும் வர்ணித்திருக்கின்றான். சூரத்துல் ஹஷ்ருடைய கடைசி வசனத்திலும் அல்லாஹ் தஆலா வர்ணித்திருக்கின்றான். அதை தவிர மற்ற வசனங்களில் தன்னை பற்றி சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்தையும் நாம் அப்படியே ஈமான் கொள்ளும். இது முதல் அளவுகோல். இரண்டாவது, இந்த பிரபஞ்சத்திலே அல்லாஹுக்கு பிறகு அல்லாஹை பற்றி அறியக்கூடியவர் யாராக இருப்பார்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கும் எப்படி என்ன மறைவான கல்வியா? கிடையாது. அவர்களுக்கும் வஹி அனுப்பப்பட்டது. அதன் கொண்டுதான் அல்லாஹை அறிந்து கொண்டார்கள். அப்ப இரண்டாவது அளவுகோல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹை பற்றி எப்படி வர்ணித்தார்களோ அப்படியே நாம் சஹீஹான ஹதீஸில் வரக்கூடிய விஷயத்தை அப்படியே நாம் ஈமான் கொள்வோம். இதுல திரும்பவும் அந்த 4 தவறுகளை செய்துவிட மாட்டோம். அதில் வந்திருக்கக்கூடிய விஷயத்தை மாற்று அர்த்தத்தை தருவதோ, அல்லது அதை முற்றிலுமாக நிராகரிப்பதோ, அல்லது அதற்கு உவமையை கற்பிப்பதோ, அல்லது அது எப்படி என்ற ஒரு விளக்கத்தை தெரியப்படுத்துவது என்பது கிடையாது. ஏனென்றால் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாணவர்களாக இருந்தாங்க. அவர்களுக்கு அல்லாஹை பற்றி வர்ணிக்கும் பொழுது அவர்கள் அப்படியே ஈமான் கொண்டார்கள். இதுதான் மறைவான விஷயத்தில் ஈமான் கொள்ளக்கூடிய அம்சம். இப்போ மறைவான விஷயங்களையும் நாம் தத்துவ ரீதியாக, தர்க்க ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொன்றையும் நிராகரிக்கக்கூடிய நிலை வரும். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மனிதன் என்ன செய்வான்? அல்லாஹு தாலாவுடைய உள்ளமையை பற்றியே சந்தேகமாக நிலை ஏற்படும். இப்ப அல்லாஹ் முஃமின்களை வர்ணிக்கும் பொழுது முதல் தன்மையாக வர்ணித்தது என்ன? வல்லதீன யுமினூன பில் கைப். அவர்கள் மறைவான விஷயத்தில் ஈமான் கொள்வார்கள், நம்பிக்கை கொள்வார்கள். இப்போ இங்கு எல்லா விஷயத்தையும் தர்க்க ரீதியாக புரியனோ அல்ல புரிய வைக்க வேண்டும் என்று கிளம்பக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்து ஆரம்பித்தார்கள்? இப்போ மற்ற இசங்களை இந்த மார்க்கத்தை புரிய வைக்க வேண்டும். அது பெரியாரிசமாக இருக்கட்டும், மற்ற நாத்திகமாக இருக்கட்டும், இந்த இசங்களை எல்லாம் மார்க்கத்தின், இஸ்லாமிய மார்க்கத்தை அவருடைய பாணையில் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொன்றாக நிராகரிக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். அது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு காலத்துல ஒரு 20-25 ஹதீஸுகள் புகாரியில வெளியேற்றப்பட்டதென்றால் அந்த புகாரி பாதுகாக்கப்பட்டது என்று நம்ம சொல்லலாம் என்று சொன்ன நபர் இப்பொழுது கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான ஹதீஸுகளை நிராகரித்துக் கொண்டேதான் வருகின்றார். இதெல்லாம் என்ன காரணம்? மறைவான விஷயங்கள் சொல்லப்பட்ட விஷயத்தை நாம் தர்க்க ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று வைக்கக்கூடிய நிலைதான். இப்போ இரண்டாவது அளவுக்குள் கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, அஸ்மா சிஃபாத்தை ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அல்லாஹை வர்ணித்தார்களோ அப்படியே நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இங்கு அல்லாஹு தஆலாவுடைய இங்கு ஹதீஸ் வசனத்தில் வரக்கூடிய வார்த்தை பார்க்கும் பொழுது அல்லாஹ் என்ன கூறுகின்ற? அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டே நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள், அவனை அழையுங்கள். அப்ப அல்லாஹு தஆலாவுக்கு வேறு எந்த ஒரு பெயரை நம்ம கொடுக்க கூடாது. அவனுடைய பெயர் அவன் சூட்டியிருக்கான் தனக்காக, அதை கொண்டுதான் அவனை அழைக்க வேண்டும், அவனை பிரார்த்திக்க வேண்டும். இப்போ இங்கு அவனை அழைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது 2 வகையான துஆ இங்கு குறிப்பிடப்படுகின்றது. ஒன்று துஆஉல் இபாதா, இன்னொன்று துஆஉல் மஸ்அலா. துஆஉல் இபாதா என்று பார்க்கும் பொழுது அது என்ன? பிரார்த்திப்பது அல்லது அவனை அழைப்பது என்று பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலாவுடைய தன்மைகள், அவனுடைய பெயர்கள் என்ன அந்த தன்மை இருக்கின்றதோ அதை கொண்டு நாம வழிபடுவது. என்ன அர்த்தம்? அல்லாஹு தஆலா எடுத்துக்காட்டாக இங்கு அல்லாஹு தஆலா கூறுகின்ற, என்னிடம் கேள், நான் உனக்கு கொடுக்கின்றேன். அப்போ அவனிடம் மட்டும்தான் நாம் கேட்க வேண்டும். அவன் அதை விரும்புகின்றான், மற்றதை அவன் வெறுக்கின்றான். இரண்டாவது, இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகலூன ஃபீ ஜஹன்னம தாஹிரீன். இந்த பிரார்த்திக்கக்கூடிய விஷயத்தில் யாரு பெருமை அடித்துக் கொண்டு கேட்பது கிடையாதோ அல்லாஹ் தஆலா அவர்களை விரும்புவது கிடையாது, மாறாக அவர்களை நரகத்தில் அவன் நுழைவிக்கின்றான்.
இப்போ இங்கு எடுத்துக்காட்டாக அல்லாஹு தாலா ரஹீமாக இருக்கின்றான், அல்லாஹு தாலா ரஹ்மானாக இருக்கின்றான். இதை கொண்டு நாம இபாதத் செய்வது என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் கருணையாளனாக இருக்கின்றான். அப்போ அல்லாஹு தாலா கருணையாளர் இருக்கின்றான் என்றால் படைத்த இந்த படைப்பினமும் என்ன? அவனுடைய படைப்பினமாக இருக்கிறதுனால தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருணையை மேலோங்க வைக்க வேண்டும், மக்களிடம் நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹு தாலா ரஹ்மானாக இருக்கின்றான், ரஹீமாக இருக்கின்றான். அந்த குணத்தை அவன் தனக்காக அமைத்திருக்கின்றான் என்றால் படைப்பினங்களும் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே மனிதர்களுக்கு மத்தியில இரக்க குணமாகவும் அதே போல இந்த ரஹ்மத்தை கொண்டு அணுக வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் இதை விரும்புகின்றான். அதே போல அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். இது நாம் எப்படி இதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதிகமாக அல்லாஹு தஆலாவிடம் நாம் பாவ மன்னிப்பும் இஸ்திஃபாரையும் தௌபாவும் அதிகமாக செய்யும். ஏனென்றால் அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான், அல்லாஹ் பார்க்க கூடியவனாக இருக்கின்றான் என்றால் எப்படி நாம் அதை கொண்டு வழிபடுவது அல்லது இபாதத் செய்வது, பிரார்த்திப்பது? அல்லாஹு தஆலா விரும்பாத விஷயத்தை நாம செய்யக்கூடாது, அவன் விரும்பாத விஷயத்தை நாம செய்யக்கூடாது. அதே போல அஸ்ஸமீ, அவன் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்றால் என்ன அர்த்தம்? அவனுக்கு விருப்பமில்லாத விஷயத்தை கேட்கக்கூடாது. இப்படி என்று இது முதல் என்ன? துஆஉல் இபாதா என்று சொல்லப்படும். இரண்டாவது துஆஉல் மஸ்அலா, நம்முடைய தேவைகளை முறையிடுவது. அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகள், நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ்விடம் நாம முறையிடுவது. அவருடைய பெயர்கள், அந்த தோதுவான பெயர்களை கொண்டு. எடுத்துக்காட்டாக ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டான் என்றால் யா கஃபூர், யா சித்தீர், யா கஃபார், யா தவ்வாப், மன்னிப்பாயாக, மன்னிக்க கூடியவனே, மன்னிப்பை விரும்பக்கூடியவனே, பாவங்களை மறைக்கக்கூடியவனே, நீ மன்னிப்பாயாக. யா வஹாப், அனைவர்களுக்கும் கொடுக்கக்கூடியவனே, எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா ரஸாக், இப்படி என்ற வார்த்தை, அவனுடைய பெயர்களை கொண்டு அவரிடம் கேட்பது என்ன? இதுவும் என்ன இந்த விஷயத்தில் வருகின்றது. கடைசியாக பார்க்கும் பொழுது இந்த வசனத்துடைய கடைசி பகுதி, அவனுடைய திருநாமங்களை தவறாக பயன்படுத்துவோர்களை புறக்கணித்து விட்டு விடுங்கள். இங்கு யுல்ஹிதூன் என்று இந்த வார்த்தை வசனத்துல வருகின்றது. வதருல் லதீன யுல்ஹிதூன. லஹத் என்று சொல்லும் பொழுது நம்ம அனைவருக்கும் சில இந்த வார்த்தை கேட்டு இருப்போம். லஹத் என்பது கபர், இரண்டு வகையான கபரை வெட்டுவார்கள். நம்ம இரண்டு வகையான கபர் இங்கு நம்முடைய குறிப்பாக நம்முடைய நாட்டில் பார்க்கும் பொழுது அல் கபர் ஷக் என்று வெட்டப்படும், நேராக இருக்கும் அந்த கபர், குழி தோண்டப்படும். அப்படியே நம்ம மையத்தை வைத்துவிட்டு அதை மூடி விடுவோம். இன்னொன்று இருக்கக்கூடிய லஹத், அல் கபருல் லஹத், இது என்ன? பொதுவாக நேராக குழி தோண்டப்பட்டு திரும்பவும் கீழ்ப்புறமாக லேசாக எல் ஷேப்ல அங்கு தோண்டப்படும். இது எப்படிப்பட்ட நாடுகள் ஏற்படும் என்றால் பாறை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இதுல, குறிப்பாக சவுதியாவில் மற்ற இது மாதிரி வளைகுடா நாடுகள்ல இருந்து ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இதற்கு தான் லஹத் என்று சொல்லுவோம். இந்த கபருக்கு தான் லஹத். இப்போ இங்கு மனிதன் தவறான ஒரு விஷயத்தை பெயர்களை கொண்டு தவறாக எண்ணக்கூடியவர் அல்லது தவறாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை நீங்க விட்டு விடுங்கள் என்ற வசனம் சொல்லப்பட்டது. என்ன அர்த்தம்? அல்லாஹு தாலா சொன்ன இந்த அளவுகோல் தன்னை பற்றி வர்ணித்திருக்கின்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹை பற்றி வர்ணித்திருக்கின்றார்கள். அதை விட்டுவிட்டு தடுக்கப்பட்ட விஷயம் எப்படி என்ற விஷயத்தில் செல்லக்கூடியவனோ, அந்த தவறான பாதையில் செல்லக்கூடியவனோ, அல்லது தவறாக அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவனோ, அல்லது அதற்கு உவமையை கற்பிக்கக்கூடியவனோ, அல்லது அதை நிராகரிக்கக்கூடியவனோ, அல்லது அதற்கு மாற்று அர்த்தத்தை தரக்கூடியவனாக இருக்கும் பொழுது இவர்களெல்லாம் நீங்க விட்டு விடுங்கள் என்று சொல்லப்பட்டது. இவர்களுக்கெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய கூலிக்கு தண்டனை கிடைக்கும், இவர்கள் செய்த குற்றத்திற்கு. அப்போ இல்ஹாத், அல்லாஹுடைய பெயர்களிலும் திருநாமங்களை செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கின்றது. இதனாலதான் அதிகமாக வழிகேட்டுடைய கூட்டங்களை பார்க்கும் பொழுது எங்கேயாவது ஒரு விஷயத்துல இங்க அஸ்மா சிஃபாத்துல கை வைத்து இருப்பாங்க. அல்லாஹு தஆலா முதல் வானத்தில் இறங்குகின்றான் என்று சஹீஹான ஹதீஸில் வந்த பிறகு அது எப்படி இறங்குகின்றான், அது எப்படி சாத்தியம்,
மனிதனுக்கு போல அவன் அல்லாஹையும் என்ன செய்கின்றான், நினைத்து அது எப்படி சாத்தியம் என்று அவன் அதற்கு வாதாடுகின்றான். ஆனால் சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹு தஆலா நாடியதை செய்து முடிப்பவன். அவனுக்கு இரவு பகலு, அவனுக்கு காலை மாலை என்ற எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. அவன் எல்லா விஷயத்திற்கும் முன்ன உயர்ந்தவனாக இருக்கின்றான். அவனுக்கு எல்லாமே ஆகுமானதாக அவன் நாடியதை செய்து முடிப்பவன். அப்போ மனிதனுக்கும் அல்லது படைப்பினங்களுக்கும் படைப்பாளனுக்கும் நாம ஒப்பிட்டு பார்ப்பது என்பது அல்லது உவமை கற்பிப்பது கூடாது, அது தவறானது. ஒரு அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி வர்ணித்திருக்கின்றான், தன்னுடைய உள்ளமை பற்றி வர்ணித்திருக்கின்றான். அவனுக்கு கண்கள் உள்ளன, அவனுடைய முகம் திருமுகம் உள்ளது, இப்படி என்று தன்னை பற்றி வர்ணிக்கக்கூடிய விஷயத்துல நாம் ஏற்றுக்கொண்டு போலாம். ஏன் அதை மனிதனை போல இருக்கணும் அல்லது மற்ற படைப்பினங்கள் போல இருக்கும் அதனால் நாம் நிராகரிக்கிறோம், இல்ல அப்படிதான் இருக்கு இப்படி என்ற விஷயங்கள் செய்வதனால் என்னாவது இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த குற்றத்தை செய்யக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். குற்றத்தை செய்யக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். அதே போல் அல்லாஹு தஆலா வானத்தில் இறங்குகின்றான், முதல் வானத்தில் இறங்குகின்றான் என்று சொல்லும் பொழுது அது எப்படி சாத்தியம் என்று நிராகரிக்கக்கூடிய நிலையும் ஏற்படுகின்றது. இப்போ இந்த அனைத்தையும் நாம் நினைவு கொள்ளும். அதனால்தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய அமர்வில் தர்ஸில் மஸ்ஜித் நபவியில அவர்கள் இந்த குறிப்பாக ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா என்ற வசனத்துடைய விளக்க உரையை சொல்லும் பொழுது ரஹ்மான் அர்ஷில் நிலைந்திருக்கின்றான் என்று சொல்லப்பட்ட வசனத்தை சொல்லும் பொழுது ஒரு மனிதன் கைஃப என்று கேட்டார். கைஃப இஸ்தவா, எப்படி அல்லாஹு தஆலா அர்ஷில் நிலைந்திருக்கின்றான், அதனுடைய நிலையை தெரியப்படுத்துங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சற்று நேரம் என்ன அவர்களுக்கு வேர்வை சிந்தியது. இதை கேட்ட உடனேயே வேர்வை சிந்தியது. ஏன் வேர்வை சிந்தியது? இப்படிப்பட்ட ஒரு அவையில் என்னுடைய மாணவர்களுக்கு மத்தியில இவன் யார் புதிதாக இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டான். அதற்கு பிறகு அங்கு அதற்கு பதில் கூறினார்கள், அல் இஸ்திவாஉ மாலூமுன், அல்லாஹ் அர்ஷில் உயர்ந்திருக்கின்றான், நிலைந்திருக்கின்றான், இது தெரியப்படுத்தப்பட்டது. மாலூம், இது நோன். இரண்டாவது வல் கைஃபு மஜ்ஹூலுன், அவன் எப்படி இருக்கின்றான் என்ற அது சொல்லப்படவில்லை, அது மறைக்கப்பட்டது. வல் ஈமானு பிஹி வாஜிப், இதை கொண்டு ஈமான் கொள்வது, நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ் அர்ஷில் நிலைந்திருக்கின்றான் என்று ஈமான் கொள்வது கடமையானது, வாஜிபானது. வஸ்வாலு அன்ஹு பித்ஆ, இதை பற்றி எப்படி என்ற இந்த கேள்வியை கேட்பதே என்ன பித்ஆத்தானது என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெரியப்படுத்த. ஏன் பித்ஆத்தானது? ஏனென்றால் சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தும் பொழுது அவர்கள் இப்படி கேட்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியப்படுத்தும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை அவர்கள் கேட்கவில்லை. சமிஅனா வஅதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம், சமிஅனா ஆமன்னா, கேட்டோம் ஈமான் கொண்டோம் என்ற நிலைதான் இருந்தது. ஆக நிச்சயக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம இந்த அஸ்மா சிஃபாத்துடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது எண்ணற்ற விஷயங்களை நாம அறிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த நான் சுருக்கமாக தெரியப்படுத்தியதுதான், அல்லாஹ் தன்னை பற்றி எதெல்லாம் இருக்கு என்று கூறினானோ அதை அப்படியே ஈமான் கொள்வோம். அதே போல் அல்லாஹு தஆலா தன்னை பற்றி எதெல்லாம் நிராகரித்தானோ அவன் யார் மீதும் அநியாயம் செய்யக்கூடியவன் கிடையாது, அவனுக்கு சுற்றுறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது, அவனுக்கு களைப்பு ஏற்படாது என்ற விஷயத்தை எல்லாம் அல்லாஹு தஆலா அதை முழுமையாக நிராகரிக்கிறோம். அதை நிராகரிக்கும் பொழுது அதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய நற்பண்புகளை முழுமைப்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டாக அல்லாஹு தஆலாவுக்கு சிற்றுறக்கமும் அவனுக்கு ஆழ்ந்த உறக்கம் ஏற்படாது என்றால் அதற்கு எதிர்மறையாக இருப்பது என்ன? அவன் நித்திய ஜீவன், நிலையானவன், அவனுக்கு எப்பொழுதுமே சோர்வு என்று ஏற்படாது. அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான் என்று தன்னை பற்றி சொல்லும் பொழுது வலைஸ பிظல்லாமில் லில் அபீத், அடியார்கள் மீது ஒரு சிறிதளவும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான் என்று சொல்லும் பொழுது அதற்கு அந்த அநியாயத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய நற்பண்பு அல்லது தன்மை என்ன? நீதத்தை நிலைநாட்டுவது. அப்ப அல்லாஹு தஆலா நீதத்தை நிலைநாட்டுவதில் மிக உயர்ந்தவனாக இருக்கின்றான், நீதமானுக்கு மிக உயர்ந்தவனாக இருக்கின்றான். அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன் என்று அல்லாஹ் கேட்கவில்லையா? தீர்ப்பளிக்கக்கூடிய அனைவர்கள் எல்லாம் அல்லாஹ் சிறந்த தீர்ப்பளிக்கக்கூடியவன் அல்லவா என்று கூறினானே, அப்படி நாம் அது. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்களோ அப்படியே ஈமான் கொள்வதுதான்
இங்கு அஸ்மா சிஃபாத்துடைய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அதனால்தான் இங்கு இந்த தப்சீர், இந்த வசனத்துடைய தப்சீரில் தெரியப்படுத்தி முடித்துக் கொடுக்கின்ற இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த வசனத்துடைய தப்சீர் யுல்ஹிதூன ஃபி அஸ்மாஇ, அல்லாஹுடைய இந்த திருநாமங்களில் தவறான அல்லது அவனுடைய திருநாமங்களில் தவறாக பயன்படுத்துவோர்கள் என்ற வரக்கூடிய வசனத்துல என்ன சொல்லப்பட்டது? இதனுடைய விஷயம் யுல்ஹிதூன ஐ யுஷ்ரிகூன, அல்லாஹு தஆலாவுடைய பெயர்களில் என்ன ஷிர்க் மற்றும் இணைவிக்கக்கூடியவர்களாக ஆகின்றார். ஏன்னா அந்த காலத்துல என்ன ஆனது? அல்லாஹுடைய பெயரை கொண்டு தன்னுடைய சிலைகளுக்கு பெயர் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாத் அல்லாத் என்று வரக்கூடிய வசனத்தில் அல்லாத், உஸ்ஸா, மனாத், சாலிசத்துல் உக்ரா என்று வரக்கூடிய இந்த அந்த சிலைகளுடைய பெயர் அல்லாஹ் வர்ணி சொல்லும் பொழுது அல்லாத் எங்கிருந்து வந்தது? அல் இலாஹ்லிருந்து வந்தது. இலாஹ் என்பது என்ன? வணக்கத்திற்கு தகுதியானவர். இது அல்லாஹுடைய பெயர். இதை கொண்டு அல்லாத் என்ற சிலைகளுக்கு வைக்க ஆரம்பித்தார்கள். அதே போல வல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய இன்னொரு சிலையுடைய பெயர், இது எங்கிருந்து வந்தது? அல் அசீஸ் என்ற வார்த்தையில கொண்டு இதை செய்தார்கள் என்று இங்கு இந்த தஃப்சீர்ல நமக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அதே போல இமாம் ஆமஷ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது யுத்ஹிலூன ஃபீஹா மா லைஸ மின்ஹா, அல்லாஹு தஆலாவுடைய பெயர்கள்ல இங்கு தவறு செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுது. இதனுடைய விளக்கம் என்ன? அல்லாஹு தஆலா சொல்லாத விஷயத்தெல்லாம் இதை புகற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, இதுல உள்ள செலுத்தக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் என்று இங்கு இதற்குரிய விளக்க உரை சொல்லப்பட்டது. ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் இந்த குறிப்பாக தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத்துடைய விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலாவுடைய உள்ளமையும் அவனுடைய தன்மைகளை பற்றி எப்படி ஈமான் கொள்ள வேண்டும். இதில் நாம உவமையை அல்லது எடுத்துக்காட்டு சொல்ல முடியாது. படைப்பினங்களுக்கு மத்தியில கால் அல்லது கண் அல்லது கை என்று சொல்லும் பொழுது, முகம் என்று சொல்லும் பொழுது படைப்பினங்களுக்கு மத்தியில வித்தியாசம் இருக்கா இல்லையா? முயலுக்கும் யானையுடைய கால் ஒன்னா இருக்குமா? இருக்காது. அதே போல முகமும் ஒன்னா இருக்குமா? இருக்காது. இப்போ படைப்பினங்களுக்கு மத்தியிலே முகம் என்று சொல்லும் பொழுதே அது ஒன்றாக இருக்காது எனக்கு நமக்கு தெரியுது. அல்லது காது என்று சொல்லும் பொழுது, கால் என்று சொல்லும் பொழுது ஒன்றாக இருக்க வேண்டும் அவசியம் கிடையாது. படைப்பினங்களுக்கு மத்தியில் இவ்வளவு வித்தியாசம் இருக்கும் பொழுது நாம் ஏன் அல்லாஹு தஆலாவுடைய உள்ளமை பற்றி நாம சொல்லப்படும் பொழுது அதை நாம் ஒப்பிட்டு கூறுகின்றோம்? இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தஆலாவுடைய அஸ்மா சிஃபாத்தில குளறுபடி ஏற்படுத்தக்கூடியவர்களோ அல்லது அந்த குளறுபடிகள் நம்முடைய ஈமானில் ஏற்பட்டு விட்டதென்றால் மனிதன் அந்த ஈமானை இழக்கக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். எதுவரை என்றால் ஷிர்க் செய்யக்கூடிய நிலையிலும் அவன் தள்ளப்படுகின்றான். இதைதான் பிரச்சனை. அங்கு மக்காவுடைய காஃபிர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் அல்லாஹ் நிராகரிக்கல, ரப்பு என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இலாஹ் என்று ஏற்றுக்கொள்ளல. ரப்பு படைத்தவன், பரிபாலிக்கக்கூடியவன், பரிபக்குவப்படுத்தக்கூடியவன், ஆட்சி அதிகாரத்துக்கு அவன்தான் உரிமையாளன் என்று எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அவனை மட்டுமே வணங்கக்கூடிய விஷயத்தில் என்ன செய்யல? அவங்க ஏற்றுக்கொள்ளல. என்ன சொன்னா? அஜஅலல் ஆலிஹத இலாஹ வாஹிதா, என்ன எல்லா கடவுள்களை நீங்க ஒரே கடவுளாக ஆக்கிட்டீங்களா? இன்ன ஹாதா லஷையுன் உஜாப், இது மிக விசித்திரமான ஒரு விஷயமாக இருக்கின்றது, ஒரு அரிதான ஒரு செய்தியாக இருக்கின்றது என்று அவர்கள் நிராகரித்தார்கள். அதே போல அஸ்மா சிஃபாத்துடைய விஷயங்கள் அவங்களுடைய பிரச்சனை என்ன இருந்தது? அல்லாஹுடைய பெயர்களை அல்லது அவருடைய தன்மைகளை சிலைகளுக்கு, சிற்பங்களுக்கு, மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக ஆனார்கள். ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஹீதுடைய முழுமையான இந்த வகையையும் இந்த முழுமையான விஷயத்தையை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் இதனுடைய தாக்கத்தை அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், கண்காணித்து கொண்டிருக்கின்றான், அனைத்து விஷயம் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற விஷயத்தை உணர்ந்து அந்த தௌஹீதுடைய விஷயம் நம்முடைய வாழ்க்கையில தாக்கம் ஏற்படணும். வெறும் நம் தௌஹீதை ஏற்றுக்கொண்டு அது நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் பார்க்கின்றான், அல்லாஹ் கேட்கின்றான் என்று வரக்கூடிய அவனுடைய பெயர் மற்றும் தன்மையை சொல்லும் பொழுது நாம் நம்முடைய பாட்டுக்கு பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம், அல்லாஹு தஆலாவுக்கு மாறு செய்து கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்று தெரிந்தும் அவனுக்கு மாறு செய்கின்றோம் என்றால் உண்மையான அது தௌஹீது கிடையாது. அங்க தௌஹீத் என்று நாம் ஏற்றுக்கொண்டோம், தௌஹீத்வாதிகள் என்று நம்மை பிரகடனப்படுத்தும் பொழுது என்ன வரணும்? நம்முடைய வாழ்க்கையில தாக்கம் ஏற்படணும். தாக்கம் ஏற்படல ஒண்ணுமே பிரச்சனை இதே இல்லை, ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது.
ஆக இந்த விஷயத்தை நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தௌஹீதை அழகான முறையில் எப்படி மார்க்கத்தில் வர்ணிக்கப்பட்டதோ, எப்படி சொல்லப்பட்டதோ அதை எப்படி ஈமான் கொண்டு அல்லாஹு தாலாவை வணங்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கியர்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.